மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்தில் வந்துடுண்ணே. ஆயிஷா வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வா. சொல்றேன்னு கோச்சிக்காத, எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுரா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரான்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட பேராது. டேய் நீ வேற மச்சான், நீ எப்படி போ, நான் டானியை வண்டி எடுத்து வர சொல்லியிருக்கேன், நான் வந்துடுறேன். சரிடா. என்னடா சொன்ன உங்ககிட்ட? இல்லை, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே சாப்பிடலாம். 2 பேருக்கும் பல்லு பேத்துக்கும். உங்க அண்ணன் கீழே தான் இருந்தான். பார்த்து தான் 2 பேரும் இங்கே கொண்டு போட்டிருப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிண்ணா, ப்ளீஸ். கிளம்புடா. ஒண்ணு இல்ல. சரி சரி அன்பர், அன்பர் நான் சொல்றது நான் சொல்றது தங்கச்சி பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். முதல்ல நீ தான் அடிக்கணும். பேசிக்கலாம்டா, சொல்றது கேளு, பேசிக்கலாம்டா. நீ கிளம்பு. அவன் அக்கா தானடா ஆளு. அவளை உஷார் பண்றதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா. சொல்லுன்னு தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு நீ அன்பனை சொல்லிக்கிறோம்டா. அண்ணா, அண்ணா கோவத்தில் விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? நான் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார்கிட்ட சொல்லி சுண்ணாம தர வேண்டியது தானே? உங்கள்கிட்ட தானே. டேய், அவன் காலில் மானிட்டர் பண்ணான். ஹலோ நூறு. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. ஃபஸ்ட்டு நீ அன்பனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னடாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்னடா செய்யற? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி சார், கவனிக்கல. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். சார், ஒருத்தன் உயிர் போற பிரச்சனை வரும்போது கூட கடவுளை பத்தி யோசிக்க மாட்டான். நூறுக்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்மளால கடவுள் மாதிரி தான் பார்க்கறான். நீ இருக்கிற இடம் அப்படி. ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ண உடனே நீ பேசுற முதல் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரணும், இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு. சாரி சார், ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால காலை. பர்சனல் போலீஸ்காரங்களாம் பர்சனல் எதுவும் இல்லை. நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப? உன் ஃப்ரெண்டுக்காக எவனாவது அடிச்சிருப்ப, இல்ல லவ்வுக்காக யார்கிட்டயே சண்டை போட்டிருப்ப. ஆனா யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான உண்மையான போலீஸ். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். There is always a difference between a boy and a man. உன்ன மாதிரி பசங்களாம் கடைசி வரல எந்த பொறுப்பும் இல்லாம பசங்களாவே செத்து போயிடுவீங்க. ஆனா ஆம்பளை ஆகுதுன்னா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும், அது உங்ககிட்ட இல்லை. சண்முகம் சார்,
பெருமாள் கிட்ட சொல்லி காணாமல் போன அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் செக்யூரிட்டியாக போடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். எஸ் சார். என் பையன் கிடப்பானான்னு கேட்குறான் சார். அவன் முன்னால என்னால அழ முடியல சார். சார், உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என் பையன் கிடைச்சிருவான்னு சார். எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ் சார். ஏரில் தர்மாகோல் விட்டுருக்கலாமாடா, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கட் பண்ணுறா போன. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பாக அவனுங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட், ரிப்பன் காலனி, 5th கிராஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார், பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார், அவன் உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார், அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். போயிட்டு உள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல, ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கதான் சொல்றேன், காசு கையில் வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டியில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால்? சார், இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டில் இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கும் கால் பண்ணி ரோட பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. வா ஓ, ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏய், யாரா நீ? ட்ரெயின் தானே? வெளில போடா. கெட் அவுட் ஐ சே. ஏய், அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா? சார். ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்லை. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவங்க உண்மையான எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். சார், எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க. சத்யா, சாரி சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா.